ஹாய் கைஸ், ரீசெண்டா கிளாட் பாட் அதாவது மோல்ட் பாட் அப்படின்னு ரீநேம் பண்ணிருக்காங்க. இத பத்தி ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே நிறைய பரவிட்டு இருக்கு. சோ இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது ஒரு ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டம். உங்களோட சிஸ்டம் இது ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்துட்டு அண்ட் உங்களுக்கு பார்க்க வேண்டிய எல்லா ஒர்க்கையுமே இந்த ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டமே பண்ணி கொடுக்கும். லிட்டரலா இது உங்களோட ஒரு பிஏ அசிஸ்டன்ட் மாதிரி தான். சோ இந்த சிஸ்டத்தை எப்படி உங்களோட லோக்கல் சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்றது, அது மட்டும் இல்ல இதை டெலிகிராமோட கனெக்ட் பண்ணி எப்படி நீங்க டெலிகிராம்ல இருந்து இதுக்கு மெசேஜ் அனுப்பி கம்யூனிகேட் பண்றது அப்படிங்கறத எண்ட் டு எண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கும் எரர் வந்துச்சுன்னா நீங்களும் ஈஸியாவே அதை சால்வ் பண்ணிட்டு இந்த ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லா உங்களோட சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ண முடியும். நீங்க மிஷின் லேர்னிங் லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதோடைய கம்ப்ளீட் கோர் கான்செப்ட நான் ஃபுட் எக்ஸாம்பிளா வச்சு தங்கிலீஷ்ல ஒரு புக் ஒன்னு ரைட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கேன். சோ அந்த புக்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ நீங்க உங்க கரியரை மிஷின் லேர்னிங்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி கோர் ஏஐ, மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஏஜென்டிக் ஏஐ இது எல்லாமே லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இப்போ கூகுள் குரோம் போயிட்டு நீங்க கிளாட் பாட் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஓகேங்களா? ஸோ கிளாட் பாட் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. claude.bot அப்படிங்கிற வெப்சைட்டு. இது உள்ளே போனீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது என்னென்ன பண்ணும், என்னென்ன இன்டெகிரேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரன் ஆன் யுவர் மிஷின், எனி சேட் ஆப், எந்த அப்ளிகேஷன்லேருந்து வேணாலும் நீங்கள் இதுக்கு இன்புட் கொடுக்க முடியும். மெமரி இதில் இருக்குது. அண்ட் ஸ்கில்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஸ்கில்ஸு இதில் இருக்கிற ஒர்க்கை தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் ஸ்கில்ஸாக கூட இதில் ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபுல் சிஸ்டம் அக்சஸ் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு. ஓகே, ஒரு லிட்டரலாக ஒரு பிஏ மாதிரி உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன சேனல்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க கீழே கொடுத்துருக்காங்க. ஓவரால் 50+ இன்டெகிரேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ லோக்கலில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குயிக் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டாக. நீங்கள் உங்களுக்கு என்ன சிஸ்டம் மேக் ஓஎஸ் வச்சுருந்தீங்கன்னா மேக் ஓஎஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பவர் செல், சிஎம்டி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்பிஎம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிஎம்டியில் இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். சிஎம்டி செலக்ட் பண்ணி ஸோ என்னுடைய சிஎம்டியை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? நார்மலாக ஓப்பன் பண்ணாதீங்க. உங்களுக்கு கேட்வே அப்படிங்கிற ஒரு எரர் த்ரோ பண்ணும். ஸோ இதை நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு மோல்டு பாட் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாட் பாட்டுன்னு இருந்தது மோல்ட் பாட் அப்படின்னு சொல்லி இது ஆக்சுவலாக ரீநேம் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஃபுல் ரீநேம் ஆகலை. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு மினிமம் உங்களுக்கு ஒரு 5 to 6 மினிட்ஸ் டைம் எடுக்கும். எதுக்குன்னா இது கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது மீன்வைல் அது இன்ஸ்டால் ஆகும்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் வியூ ஆல் கொடுக்குறேன். இப்போ நம்ம வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்டாவில் ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணணும். ஸோ ஆப்புங்கிறது ஒரு சின்னதாக ஒரு அப்ளிகேஷன்னா மொபைல் ஆப் அந்த மாதிரி கிடையாது. அவங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ணுறோம் நம்ம வாட்ஸ்அப்பை. ஓகேவா? அப்படி பண்ணணும். அண்ட் டெலிகிராம் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். டெலிகிராமில் கனெக்ட் பண்ணியுமே காட்டுறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப் சேட்டு அண்ட் இந்த யூஐ நமக்கு டிஃபால்ட்டாகவே ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்கச்சக்கமான மாடல்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஆந்த்ரோபிக் இருக்குது, இல்லை ஓப்பனே இருக்குது, கூகுள் இருக்குது, மினிமேக்ஸு, ஓப்பன் ரவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஏபிஐ கீ கிடைக்கும். இப்போ நீங்கள் ஓப்பன் ஏஐ உங்கள்கிட்ட இல்லை, பெய்டு ஏபிஐ கீ இல்லை அப்படின்னா நீங்கள் ஓப்பன் ரவுட்டரோடைய ஃப்ரீ ஏபிஐ கீயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு அதுலேயும் ஃப்ரீயாக கிடைக்கும். அதே மாதிரி கிராக்லேயும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அண்ட் நீங்கள் மோர் ஓவர் ஒலாமாவை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா லோக்கல் மாடல்ஸையும் உங்களால் ரன் பண்ண முடியும். ஒலாமாவில் லோக்கல் மாடல்ஸ் ரன் பண்ணிட்டு அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஒரு எலாபரேட்டான கம்ப்ளீட் ஓப்பன் சோர்ஸாக இந்த ஒரு சாஃப்ட்வேர் டூல் நம்ம கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ளீட் ஒரு ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டம் தான். ஓகேவா? ஸோ இதில் ஸ்மார்ட் ஹோம் இதை தான் நான் பெருசாக பார்க்குறேன். ஸ்மார்ட் ஹோம் அசிஸ்டண்ட். இப்போ ஹோம் அசிஸ்டண்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போர்ட்டல் மாதிரி செட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு கை தட்டினா இது ஃபேன் ஆன் ஆகுற மாதிரி, லைட் ஆஃப் ஆகுற மாதிரி ஆட்டோமேஷன்ஸ் நம்ம செட் பண்ணுவோம். அதை நீங்கள் டேரெக்டாக இந்த கிளாட் பாட்டோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்படி கனெக்ட் பண்ணுறதுனால நீங்கள் எண்டு டு எண்டு ஒரு மொபைல்லேருந்தே உங்களோட கம்ப்ளீட் சிஸ்டம், கம்ப்ளீட் ஹோம் நீங்கள் ஆட்டோமேட் பண்ண முடியும் யூஸிங் திஸ் கிளாட் பாட். ஓகேங்களா? ஸோ இது ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டம்னால இன்டெலிஜென்ட்டாக திங்க் பண்ணி செயல்படும். அதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மோல்ட் பாட் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால்டு அப்படின்னு சொல்லி வரும். இது ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனோடனே என்ன ஆகும்னா நமக்கு செட்டப் கேட்கும். கம்ப்ளீட்டாக நம்ம செட்டப் பண்ணணும். ஓகேங்களா? என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன் சொல்கிறேன்.
ஸோ நீங்கள் வந்து இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகி மோல்ட் பால்ட்டுமே வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இஷ்யூஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இஷ்யூஸ் வரும். பட் அதை எப்படி எனக்கும் வரும், அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுமே நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போ ஓப்பன் ரவுட்டர் ஏபிஐக்கு நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஓப்பன் ரவுட்டர் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஸோ இந்த ஒரு வெப்சைட் வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஏபிஐ கீ வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏபிஐ கீ கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அப்போனா தான் நமக்கு வந்து மாடல் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம கிளாட் பாட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க ஓப்பன் ரவுட்டரில். உங்களுக்குன்னு ஒரு ஏபிஐ கீயை வந்து கொடுத்து அந்த ஏபிஐ கீயை எப்படி அங்கே செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுமே நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இது உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் வந்துடும். ஓகேவா? இதில் வந்து ஒரு 1000 கால்ஸு பெர் மந்த் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட ஏபிஐ கீ இது இங்கே ஒன்று ஜென்ரேட் பண்ணிக்கங்க. கிரியேட் ஏபிஐ கீன்னு கொடுத்து உங்களுக்கானதை வந்து ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ மோல்ட் பாட் வந்து இன்ஸ்டால் ஆகட்டும். இவ்வளோ தான் ஏபிஐ கீ மட்டும் இதை எடுத்துக்கோங்க. நம்ம செட்டப் பண்ணுறப்ப தான் ஏபிஐ கீஸ் வந்து நம்ம கரெக்டாக கொடுப்போம். எந்த ஏபிஐ கீ வந்து நீ யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுப்போம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் பொறுத்து தான் இது வந்து ரொம்ப லேக்லாம் ஆகாது. ஏன்னா மாடல்ஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஏபிஐயில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து ரொம்ப பெருசாலாம் வந்து லேகிங் இருக்காது. நீங்கள் லோக்கலில் மாடல் ரன் பண்ணுறீங்க ஒல்லாமல் யூஸ் பண்ணினா தான் கொஞ்சம் லேகிங்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம கிளாட் பாட் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இங்கெல்லாம் இன்னும் ரீநேம் ஆகலை, கிளாட் பாட்டுன்னு தான் இருக்குது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பவர்ஃபுல் அண்ட் இன்டர்டிஸ்கேஸ் இது வந்து என்னன்னு கேட்பாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு. ஸோ அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து என்ன கொடுக்குறேன், எஸ் கொடுக்குறேன், குயிக் ஸ்டார்ட் கொடுக்குறேன். இப்போ இங்கே தான் வந்து நீங்கள் மாடல் செலக்ட் பண்ணணும். நான் என்ன சொன்னேன், நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஏபிஐ கீ வந்து இல்லை அப்படின்னா ஓப்பன் ரவுட்டரோட செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஏபிஐ கீ யூஸ் பண்ணுங்கள். இல்லை கூகுள் வச்சுருக்கீங்க, ஜெமினி ஏபிஐ கீ வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை சூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ என்ன சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் ஏஐயை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ஏஐயில் வந்து கோடெக்ஸா இல்லை ஏபிஐ கீன்னு கேட்கும். ஏபிஐ கீ கொடுங்க. ஓகேங்களா? ஏபிஐ கீ நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இப்போ என்டர் ஏபிஐ கீ அப்படிங்கிறத வந்து கேட்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஏபிஐ கீயை தரேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஏபிஐ கீ எங்கே கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் OpenAI platform.openai போனீங்கன்னா இந்த வெப் URL. ஓகேங்களா? ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து ஏபிஐ டாக்ஸ்ன்னு இருக்கும். இதில் ஓகேங்களா? இங்கே கோ டு பில்லிங்கு. இந்த பில்லிங்கில் பார்த்தீங்கன்னா ஏபிஐ கீஸ்ன்னு இருக்கும். ஏபிஐ கீஸில் இங்கே கிரியேட் நியூ ஏபிஐ கீ கொடுத்து உங்களுக்கான ஏபிஐ கீயை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இப்போ என்னோட கீயை கொடுக்குறேன். ஸோ இது என்னோட கீ, நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ என்ன மாடல் அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் வந்து GPT-4o கொடுக்குறேன். ஓகேங்களா? ஜிபிடி ஏன்னா பெஸ்ட் மாடல் வந்து அதான். மேபி நம்ம GPT-5 கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரீசனிங் பண்ணும். அண்ட் இந்த இடத்துல வந்து செலக்ட் சேனல், எந்த சேனல் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுமே வந்து கேட்கும். ஓகேங்களா? இப்போ நான் கரண்ட்டாக வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா டெலகிராம் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டெலகிராம் வந்து செட்டப் பண்ண சொல்லுவேன். ஏன்னா டெலகிராமில் இருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு கொஸ்டின் கேட்பேன். ஸோ அது வந்து எனக்கு இங்கே ஒர்க் ஆகி ஆக்சுவலாக ஆன்சர் பண்ணணும். இப்போ நான் இங்கேருந்து நான் எதாவது சொல்கிறேன் அப்படின்னா அதுக்குமே எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்சர் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா நான் வந்து இங்கே என்னோட டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க டெலகிராமை. இந்த இடம் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் செலக்ட் சேனல் கொடுத்தோன்னே கொஞ்சம் லோட் ஆகும். ஓகேவா? நம்ம இதில் வந்து ஏபிஐ கீஸ் இது எல்லாமே வந்து செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சர்ச்சில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட் ஃபாதர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். பாட் ஃபாதர்னு போட்டோன்னே இந்த மாதிரி டிக் போட்டு ஒரு சேட் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த சேட்டு தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டு /new_bot அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? /new_bot அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன நேமில் வரும்னு சொல்லும். நான் வந்து திரு மோல்ட் பாட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். திரு மோல்ட் பாட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்த உடனே யூசர் நேம் கேட்கும். அகைன் நான் வந்து என்ன கொடுக்குறேன், திரு மோல்ட் பாட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் கொடுத்தோடனே எனக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து கொடுக்கும். HTTP API key அப்படின்னு சொல்லி இந்த டோக்கன் கொடுக்கும். ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா காப்பி பண்ணிவிட்டு எனக்கு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா?
ஸோ நான் அதை காப்பி பண்ணி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாட் ஃபாதர் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு அதில் /நியூ பாட் கொடுக்கணும். தென் நேம் கொடுங்க, யூனிக்கான நேம் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு பாட்டு கிரியேட் ஆகிட்டு ஒரு அக்சஸ் டோக்கன் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த டோக்கனை காப்பி பண்ணி என்டர் டெலகிராம் பாட் டோக்கன் கேட்குறீங்களா, இங்கே கொடுத்து என்ட்ரு கொடுக்கணும் நீங்கள். ஸோ என்ட்ரு கொடுத்த உடனே உங்களுக்கு டெலகிராம் வந்து ஆன் ஆயிரும், விச் மீன்ஸ் கனெக்ட் ஆயிரும். ஓகேவா? இப்போ நான் வந்து கான்ஃபிகரேஷனில் ஸ்கில்ஸ் கேட்கும், நான் எஸ் கொடுத்துட்டு என்பிஎம் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா, எனக்கு இப்போதைக்கு வந்து நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு இதில் அவ்வளோ பெருசாக தேவைப்பட எல்லாமே இன்பில்ட்டாகவே இருக்குது. ஸோ நான் ஸ்கிப் ஃபார் நவ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூகுளுடைய கோ பிளேஸ் வேணுமா அப்படிங்கிறது நோ. லோக்கல் பிளேஸு அந்த ஏபிக்கு வேணாம். நேனோ பனானா ஏபிக்கு வச்சுருந்தீங்கன்னா கொடுக்கலாம், ஏன்னா இமேஜுமே இங்கே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு கொடுக்கல. அண்ட் 11 லேப்ஸ் நீங்கள் வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணுற மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணணும் இதை வச்சு அப்படின்னா 11 லேப்ஸோட ஏபிக்கு கொடுங்க. நான் இது கொடுக்கல. ஓகேங்களா? இப்போ நான் அடுத்து வந்து ஸ்கிப் ஃபார் நவ், ஹூக்ஸுக்கும் ஸ்கிப் ஃபார் நவ் கொடுத்துட்றேன். இப்போ கேட்வே கேட்கும், உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கேட்கும், அந்த இன்ஸ்டாலை கொடுங்க. நான் வந்து ரீஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ரீஸ்டார்ட் கொடுத்த உடனே எனக்கு இந்த கேட்வே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ரீஸ்டார்டிங் கேட்வே அப்படின்னு சொல்லி. ஓகேவா? கேட்வே சர்வீஸ் ரீஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிளாட் கேட்வே அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோம் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு சைட் ஓப்பன் ஆகும், திஸ் சைட் கான் பி ரீச் அப்படின்னு சொல்லி தான் வரும் நமக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய சிஎம்டி ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? இங்கே வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள், கிளாட் பாட் வெர்ஷன் போட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து எரர் வரும். இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி இருக்கும், ஒன்றும் ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். லிட்ரலாக கிளாட் பாட் வெர்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாட் பாட் வந்து வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிளாட் பாட் கேட்வே அப்படின்னு போடணும். ஓகேவா? கிளாட் பாட் கேட்வேன்னு போடணும். ஸோ கிளாட் பாட் கேட்வே போட்டிங்கன்னா கிளாட் பாட்டோடைய கேட்வே ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆனால் மட்டும்தான் நம்மளால் வெப்பில் நம்மளுடைய கிளாட் பாட்டை அக்சஸ் பண்ண முடியும், இல்லாட்டினா நம்ம அக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதை வந்து எல்லாருமே மறந்துடாதீங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கிளாட் பாட் நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, பாருங்க, இது வந்து என்ன ஆகும்னா, டேஷ்போர்டு ஓப்பன்டு வித் யுவர் டோக்கன் இங்கே நமக்கு சொல்லிடும். பட் நமக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆச்சுன்னா தி சைட் கான் பி ரீச்னு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாட் பாட்டு ஓப்பன் ஆயிடுச்சு, கிளாட் பாட்டோடைய சேட் கண்ட்ரோல் வந்துருச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும், டிவைஸு வெப் சேட் கனெக்டடுன்னு வந்திருக்கும். கடைசியாக நமக்கு வெப் பேஸில் வந்து நம்மளால் இப்போ யூஸ் பண்ண முடியுது. நம்ம ஹாய்னு போட்டு செக் பண்ணி பார்ப்போம் நமக்கு ஒர்க் ஆகுதான்னு. ஒர்க் ஆகலைன்னா அப்படிங்கிறத என்ன பிரச்சனைங்கிறதே நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெப் சேட் கனெக்டட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே கேட்வேல வந்து நீங்கள் என்ன மாடல் கொடுத்தீங்க அப்படிங்கிறதுமே எங்கே இருக்குங்கிற ஃபைலையுமே காட்டுறேன். ஓகேவா? இங்கே வருங்க, ஹாய் ஐ வில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போது நான் வந்து சும்மா கேட்குறேன், ஹூ ஆர் யூ? ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏபிஐ கீக்கு எடுத்த மாதிரி. இதை நான் ஸ்டாப் கொடுத்துட்டு ஹூ ஆர் யூ அப்படிங்கிறத அனுப்புகிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நோ சச் ஃபைல் டைரக்டரி இந்த மாதிரி கொஞ்சம் மெமரியில் வந்து இல்லை அப்படிங்கிற எரர்லாம் வரும். பட் அதெல்லாம் வந்து நமக்கு என்ன அப்படின்னா பெருசாக வந்து ஒர்க் ஆகலை. நீங்கள் வந்து இந்த மெமரி வந்து லேட்டராக கூட அப்டேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்கில் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஸ்கிப் அப்படிங்கிறத கொடுத்தோம். அந்த ஸ்கில்லே பார்த்தீங்கன்னா மெமரி அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கும். இஃப் மெமரி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்து அதை எனேபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ரிப்ளை வந்திருக்கு அப்படின்னா, ஐ எம் யுவர் பர்சனல் அசிஸ்டன்ட் ரன்னிங் இன்சைடு கிளாட் பாட் ஆன் யுவர் மிஷின், வி ஹாவ் டு செட் எனி ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி வருது. அதாவது நம்மளுடைய கிளாட் பாட் வந்து இப்போது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? நீங்கள் வந்து இங்கே லாகில் வந்து செக் பண்ணலாம், உங்களுக்கான சேட்டுக்கான ஐடிஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். இது வந்து மெமரி இல்லைன்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ இப்போது உங்களுக்கு வந்து ஏதாவது மாடல்ஸ் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? உங்களோட ஃபைல் மேனேஜரில் திஸ் பிசியில் இங்கே ஓஎஸில் உங்களோட யூசர்ஸ் போங்க. யூசர்ஸில் பார்த்தீங்கன்னா .கிளாட் பாட்னு இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல கிளாட் பாட் ஜேஎஸ்என் ஃபைல்னு இருக்கும். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் விஎஸ் கோட் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ விஎஸ் கோட் கொடுத்தோடனே எனக்கு அதோட கான்ஃபிக் ஃபைல் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பனே சேட் ஜிபிடின்னு இருக்கா. இங்கே நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாடல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன மாடல் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதே மாடலை இங்கேயும் நீங்கள் அப்டேட் பண்ணணும் இதே மாதிரி. ஓகே, அது மாதிரி நீங்கள் நம்பர் ஆஃப் மாடல்ஸ் வந்து இந்த கான்ஃபிகில் நீங்கள் என்னென்ன அப்டேட் பண்ணுறீங்களோ
ஸோ அதுக்கேற்ற மாதிரி வரும். இப்போ நான் இங்கே டெலகிராம் எனேபிள் பண்ணியிருக்கேன், எனக்கு பாருங்கள் இங்கே டெலகிராம் வந்து வந்துருச்சு. இப்போ வாட்ஸ்அப் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கேயே கூட பண்ணிக்கலாம், யூஐயில் வரலனாலும். இது வந்து ஒன் ஆஃப் த வே ஈஸியாக முடிஞ்சிடற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுடைய கிளாட்பாட் வந்து கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம டெலகிராமில் இருந்து இது ஒர்க் ஆகுதான்னு சொல்லி சும்மா மெசேஜ் பண்ணி பார்ப்போம், ஹாய்ன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு சேட்டில் நோ மெசேஜ்ன்னு இருக்கு. நான் வந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகேவா, ஸ்டார்ட் கொடுத்துட்டு இங்கே வருங்க, இதை நான் ஹாய்ன்னு கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இப்போ ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே வந்து ஹிட் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, ஸோ யுவர் டெலகிராம் யூசர் ஐடி பேரிங் கோட் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கோடு கொடுக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேட் பாட் போயிட்டு இந்த இடத்துல சேனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் வந்து நமக்கு கான்ஃபிகர்டா எஸ்ஸு, ரன்னிங்கா எஸ்ஸு, போலிங் மோடு இருக்குது, அன்சப்போர்ட்டட் ஸ்கீமா நோட். இது வந்து நோடு வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, ஸோ இப்போ கேப்பபிலிட்டிஸில் நமக்கு வந்து எல்லாமே வந்திருக்கா அப்படிங்கிறதான் பார்க்கணும். இப்போ இங்கே இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவையான சேஞ்சஸ்மே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த வெப்புக் யூஆர்எல் டோக்கன் ஃபைல் டோக்கன், இப்போ இதில் வந்து நம்ம சர்ச் பண்ணுறோம். லிட்டரலாக வந்து இங்கே என்ன பேரிங் கோடு கொடுத்துருக்காங்களோ, ஸோ கிளாட்பாட் பேரிங் அப்ரூவ் டெலகிராம் அப்படிங்கிற இந்த கமெண்ட்டை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் இந்த கோடை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை கமெண்ட்டை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு சிஎம்டி ஓப்பன் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டோம். ஓகேவா, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கிளாட்பாட் வந்து பேர் பண்ண சொல்லி கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாட்பாட் வந்து பேர் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ பேர் ஆனால் தான் நமக்கு வந்து இங்கேருந்து அக்சஸ் பண்ண முடியும். நம்ம இப்போ வந்து இதை மெசேஜ் பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து ஆக்சுவலாக இங்கே போயிட்டு என்ன இஸ் டைப்பிங்னு வருது. ஓகேங்களா, இப்போ டைப்பிங்னு வருதுன்னா நமக்கு ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆனோடனே சூப்பர். நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஹே திரு, கிளாட் டு மீட் யூ, வாண்ட் டு செட் அப் அன் ஐடென்டிட்டினா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மெமரியில் இருந்து செட் பண்ணணும். நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இந்த சிஸ்டம் பற்றியும் உங்களை பற்றியும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மெசேஜ் எல்லாம் செட் பண்ணிட்டா லிட்டரலாக இது வந்து உங்களோட பிஏ தான் கம்ப்ளீட்டாக உங்களுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இப்போ வந்து உங்களுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து இந்த கேட்வே வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். கேட்வே பார்த்தீங்கன்னா நான் Ctrl+C கொடுத்தேன்னா ஸ்டாப் ஆயிரும் கேட்வே. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ரிஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு ஒர்க் ஆகாது. ஓகேவா, எனக்கு வந்து என்ன ஆயிருன்னா இப்படி போயிடும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகைன் இந்த இடத்துல வந்து கிளாட் கேட்வே நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா, கேட்வே மட்டும் கொடுத்தீங்கன்னா வருமானு கேட்டால் எஸ், சாரி நான் வந்து கிளாட் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன். நம்ம வந்து கிளாட் கொடுக்கக்கூடாது, கிளாட்பாட் கேட்வே. ஸோ கிளாட்பாட் கேட்வே அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா கேட்வே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு சிஎம்டி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கிளாட்பாட் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா, இப்போது கிளாட்பாட் டேஷ்போர்டு அப்படின்னு கொடுக்கணும். இப்போ ஒரு டெர்மினல் என்ன கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட்டில் இருக்குது, ரன் ஆகிட்டு இருக்கு. பட் நான் அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா கிளாட்பாட்டோடைய டேஷ்போர்டில் போயிட்டு அக்சஸ் பண்ணணும். டேஷ்போர்டுக்கு மொத்தம் 2 கமெண்ட் இருக்குது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய பழைய டேஷ்போர்டு வந்துருச்சு. இப்போ நீங்கள் கிளாட்பாட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தேவையான அப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்து ரன் பண்ணிக்கலாம். கிளாட்பாட்டோடைய கேட்வே ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணணும். இப்போ டெலிகிராமில் இருந்தும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம். டெலிகிராமில் இருந்து நான் மெசேஜ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒர்க் ஆகும். இப்போ நான் டெலிகிராமில் இருந்து ஏதாவது ஃபைல் அக்சஸ் பண்ணு அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு இங்கே வந்து என்னோட சிஸ்டம் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். ஓகேவா, இப்போ இந்த சேனலுமே நமக்கு ஷோ ஆகும், என்னென்ன சேனல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே சேனல்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆன சேனல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டும். ஓகேவா, இப்போ கனெக்ட் ஆனது வந்து டெலிகிராம் மட்டும், எனக்கு டெலிகிராம் மட்டும் காட்டுது. உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பு, நீங்கள் வந்து இன்னும் எக்கச்சக்கமான கனெக்ஷன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்லாக்கு இதை முதற்கொண்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளாட்பாட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி டெலிகிராமில் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு 1 டைம் ரிப்பீட் பண்ணி பாருங்கள், பார்த்து நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டம். அவ்வளோ சூப்பராக இருக்குது, இதில் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது மறக்காமல் எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டம்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையுமே கம்ப்ளீட்டாக பார்க்கலாம்.
நீங்கள் மிஷின் லேர்னிங்கை கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட புக்கை பர்ச்சேஸ் பண்ணி படித்து பாருங்கள். ஸோ அது மூலமாக மிஷின் லேர்னிங்கை கோர் கான்செப்ட்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் இதே மாதிரி மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஏஐ ஏஜென்ட்ஸ், ஏஜென்டிக் சிஸ்டம்லாம் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயுமே என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதுக்கு பர்சனலாகவும் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஏஜென்டிக்ஸ் ஏஐ சிஸ்டம் பற்றி நம்ம தமிழ் பீப்புளுக்கு கண்டிப்பாக தெரியணும், இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.